ஐஸ்வர்யா, பெரிய தப்பு நடந்து போச்சு ஐஸ்வர்யா. என்ன மம்மி சொல்றீங்க? அது நந்தினி வீட்ல இருந்து வனஜா ஹாஸ்பிடல் ஃபைல எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன? ஃபைல் எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பி வாங்க. இல்லடா, ஃபைல்ல பில்ஸும் பிரிஸ்கிரிப்ஷனும் தான் இருக்கு. அதுல இருந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல ஐஸ்வர்யா. உங்களை நம்பி நான் அகிலா ஆண்டி கிட்ட வர பெருசா நம்பிக்கை கொடுத்துட்டேன். இப்ப போய் நான் உங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? வைங்க போன. ஐஷு, இப்படி ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த ரிப்போர்ட் அந்த பாரதி கையில கிடைச்சிருச்சுன்னா இல்ல. என்ன நீங்க வந்திருக்கீங்க? அம்மா, நந்தினியோட மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைச்சிச்சுமா. அதை சொல்ல தான் வந்தோம். மாமா, இதுவான் பாருங்க. இதான் பார்வதி, நம்ம தேடி வந்த மெடிக்கல் ரிப்போர்ட் தான். ஐஸ்வர்யா அவங்க அம்மா கிட்ட ரிப்போர்ட்டை பத்தி சொல்லியிருக்கேன். அவங்க தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னாலே. அப்படியா? அப்படியா? அதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியலையம்மா. நாங்க தான் ரிப்போர்ட் கொண்டு வந்துட்டோம்ல, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்கா? இந்தாங்கம்மா நந்தினியோட மெடிக்கல் ரிப்போர்ட் பாருங்க. பாத்தீங்களா, இதுலயே சொல்லி இருக்கு ஹார்ட் ரைட் சைடுல தான் இருக்கு. ஆமாமா, இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை வச்சு நந்தினிய நீங்க கொலை பண்ணலன்னு சொல்லி ஜாமீன்ல உங்களை வெளியே எடுத்துடலாமா? இப்போதைக்கு மேடத்தை வெளியே எடுத்துடலாம். ஆனா இந்த கேஸ்ல இருந்து மேடம் முழுசா வெளியே வரணும்னா நந்தினி உயிரோடு திரும்ப கிடைக்கணும். நந்தினி உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு. அவளை கண்டுபிடிச்சு நாங்க கொண்டு வரோம். ஓகேமா, இந்த ரிப்போர்ட்டை வச்சு சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க மூவ் பண்றோமா? சரி ஆதி, போயிட்டு வா. நாங்க வரோமா? போயிட்டு வா. வர மேடம். வாங்க.
ஆண்டி, ஒரு காரியத்தை செய்யறேன்னு நம்பிக்கையோட வந்து சொன்னதுல தப்பில்ல ஐஸ்வர்யா. ஆனா அத சொன்னபடியே செஞ்சு காட்டணும். சொன்னத உன்னால செஞ்சு காட்ட முடியல. பரவாயில்ல, பார்வதி சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டா. இந்த விஷயம்தான் நீ பார்வதி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியிருக்கு. சாரி ஆண்டி. ஸ்மார்ட்டா இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஆனா ஓவர் ஸ்மார்ட் பொண்ணு அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆக்கிறதுக்கு பரபரப்ப பாரு. இதுவும் நல்லதுக்கு தான். ஐஸ்வர்யா வேற ரொம்ப டென்ஷனா இருப்பா. இப்ப என்ன பண்றது? அத்தை, ஜூஸ் வேணுமா? ஏடி திணி முட்டை, இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? இப்ப ஜூஸ் ரொம்ப முக்கியமா உனக்கு? இல்லத்த, நீங்க டென்ஷனா இருக்கீங்க, அதான் கூலா ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன். ஒன்னும் தேவையில்ல. சரி, நீங்க சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா, எனக்கு தலையே சுத்துது. ஐயோ, ஐஸ்வர்யா வந்தா நான் அவளுக்கு என்ன பதில் சொல்றது? அவளை எப்படி நான் சமாளிக்க போறேன்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அப்ப இது வேண்டாமா? சத்தியமா வேண்டாம், நீயே குடி. ஐயோ, உள்ள வந்த உடனே பேயாட்டம் ஆடும். ஓ, செம்ம கடுப்புல இருக்கா போல இருக்கு. ஐஸ்வர்யா, பேசாதீங்க மம்மி. உங்களால எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சுன்னு தெரியுமா? இல்ல ஐஸ்வர்யா, அந்த ஃபைலு எனக்கு இந்த அவமானம் தேவையா? உங்களை நம்பினதுக்கு அகிலா ஆண்டி கிட்ட எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சு, ரொம்ப நல்ல பேர் கிடைச்சிருச்சு. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? ஐயோ, கோவப்படாத ஐஸ்வர்யா. அம்மா நான் உன்னை அப்படிலாம் அவமானப்பட விடுவேனா? நான் உன்கிட்ட போன்ல பேசினப்ப கூட நம்பிக்கையோட தான் இருந்தேன். ச்சே, கை கெட்டது வாய் கெட்டாத மாதிரி லாஸ்ட் மினிட்ல எல்லாமே மாறி போச்சு. உண்மை. இங்க பாரு ஐசு, நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? உன்னை அவமானப்படுத்தணும்னு நாங்க யாராவது நினைப்போமா? நான் ரொம்ப கவனமா தான் அங்க போய் அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்தேன். என்னோட கோட்டுக்குள்ளேயே தான் மறைச்சு எடுத்துட்டு வந்தேன். ஆனா அது வழியில எங்கேயாவது விழுந்துருச்சா, இல்ல அங்க நடந்த ஸ்ட்ரகிளிங்ல விழுந்துருச்சான்னு தெரியலமா. அந்த ஃபைல பார்வதி கொண்டு வந்து அகிலா ஆண்டி கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டா. சொன்னதை உன்னால செஞ்சு காட்ட முடியல, ஆனா பார்வதி சொல்லாமலே செஞ்சு காட்டிட்டா. இதுதான் நீ பார்வதியை பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம்னு அகிலா ஆண்டி என்ன அவ கூட சேர்ந்து கம்பேர் பண்ணி சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? கஷ்டமா தான் இருக்கும், என்ன பண்றது, பேராசை இருக்குல்ல. எனக்கு மட்டும் இப்ப அந்த நந்தினி இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா இப்பவே அவளை கொண்டு வந்து அகிலா ஆண்டி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். அவ்வளவு வெறியா இருக்க எனக்கு. இருக்கும் இருக்கும். ச்சே,
முதல்ல அந்த நந்தினி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். நந்தினி அந்த நந்தினி எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். தேடி கண்டுபிடிச்சு அகிலாண்டி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். என்ன இவ? ஏன் வனஜா ஐஸ்வர்யா கிட்ட சொல்ல வேண்டாம்னு தடுத்துட்டீங்க? அவ எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போறான்னு பாத்தீங்கல்ல. நந்தினி இருக்கிற இடத்த ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிருக்கலாமே. வேண்டாம், நாம அப்படி சொல்லிட்டோம்னா அவ கொண்டு போய் அகிலா முன்னாடி நிறுத்துறதுக்குள்ள இந்த பார்வதி நந்தினியை கொண்டு போய் அகிலா முன்னாடி நிறுத்தி நல்ல பேர் வாங்கிடுவா. ஆமா ஆமா, ஃபைல கொண்டு போய் கொடுத்த மாதிரி பார்வதி இதையும் செய்யக்கூடியவதான். அதுக்காக தான் வேண்டான்னு சொன்னேன். இங்க பாருங்க, ஐஸ்வர்யா கோவப்படுறதுல நியாயம் இருந்தாலும் அந்த கோவம் இப்ப தப்பு இல்லையா? அவ உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செஞ்சானா இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுங்க. அதுக்காக தான் சொல்றேன், சரியான நேரம் பார்த்து நந்தினி விஷயத்தை நம்ம ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவோம். அவ கையாலேயே நந்தினியை கொண்டு போய் அகிலா முன்னாடி நிறுத்துவோம். அதுக்கப்புறம் அகிலா ஐஸ்வர்யாவை கொண்டாடுவா. அகிலா மனசுலயும் ஐஸ்வர்யா இடம் பிடிச்சிருவா. அதுக்கப்புறம் என்ன, அகிலாவோட அடுத்த இடத்துக்கு ஐஸ்வர்யா தான். எப்படி? நீங்க சொல்றதும் சரிதான். நான் தான் ஐஸ்வர்யா மேல இருக்கிற பாசத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இருங்க, நான் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்திட்டு வரேன். ஜூஸ் நல்லா இருக்கே, இன்னும் 2 குடிப்போம். நந்தினி இருக்கிற இடத்த சொல்லி உன் பொண்ணு அகிலா கிட்ட நல்ல பேர் வாங்கி அவ அடுத்த அகிலா வாங்கணும். அதை நான் கைத்தட்டி வேடிக்கை பார்க்கணும். இண்டி என் பேர் என்ன வனஜாவா இல்ல கேணையா? இத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கிறதே இந்த மொத்த குடும்பத்தையும் அழிச்சு நான் அந்த இடத்துக்கு வரணும் தான். இந்த மொத்த சொத்தையும் ஆளணும் தான். அவ்வளவு சீக்கிரமா நான் கொடுத்துருவேனா? இருங்கடி, வேடிக்கை பார்க்கறது வேட்டையாடுதான். டெட் பாடி நந்தினியோடது இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ, அப்போ அம்மா நந்தினியை கொலை பண்ணலன்னு நம்ம ஈஸியா நிரூபிச்சிடலாம். அது ஓகேடா, அதுக்கு நந்தினி உயிரோட வேணுமே. அம்மா நந்தினியை சுட்டுட்டேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்ததுனால நந்தினி உயிரோட வர வரைக்கும் அம்மாவுக்கு தான் பிரச்சனை. மாமா, நந்தினி சாகலன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. எப்படியாவது நந்தினிய தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அம்மா முன்னாடி நிறுத்துவோம். அம்மாவை விடுதலை பண்ணிடுவாங்க இல்லையா? பார்வதி சொன்ன மாதிரி நந்தினியை தேடி கண்டுபிடிப்போம். என்ன மாமா யோசிக்கிறீங்க? நந்தினி உயிரோடு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நந்தினி அம்மாவை பழி வாங்குறதுக்காக தானா எங்கேயோ போய் மறைஞ்சிருக்காளா, இல்ல அம்மாவுக்கு பிடிக்காதவங்க யாராவது நந்தினியை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்களான்னு தெரியலையே. ஆமா ப்ரோ, அப்போ நந்தினி விஷயத்த நாம 2 விதமா டீல் பண்ணோம்ல. ஆமாண்டா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். வாங்க குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. நல்லா இருங்க. உட்காருங்க குருஜி. உட்காருங்க. உட்காருமா. இப்ப என்ன குருஜி விசிட்? மாதம் மும்மாறி பெய்தோ இல்லையோ, இந்த குருஜி வரது மட்டும் ஓயறதே இல்லை. இப்ப என்ன சொல்ல வந்திருக்காருன்னு தெரியலையே. பக்கத்துல போய் கேட்போம். படு.
யாத்திரை போயிருந்தேன். இன்னைக்கு தான் வந்தேன். வந்ததும் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா இல்லாம இந்த வீடு மாதிரியே இல்ல குருஜி. எல்லாருமே சும்மா பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையில இருந்து அகிலா வெளியே வரணும் குருஜி. நந்தினி இன்னும் சாகல குருஜி, உயிரோட தான் இருக்கா. நந்தினியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டா அம்மாவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல குருஜி. எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். கவலைப்பட வேண்டாம், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நினைச்ச மாதிரி அதுக்கு தான் வந்திருக்காரு. எப்பவுமே இந்த மாதிரி சூழ்நிலையில வழி தெரியாதப்போ பரிகார பூஜை பண்ணிட்டா காரிய சித்தி கிடைக்கும். பீடிகை ரொம்ப பலமா இருக்கு. இப்ப என்ன சொல்லுமோ தெரியலையே. என்ன மாதிரி பரிகார பூஜை பண்ணணும்னு சொல்லுங்க குருஜி. அந்த பூஜையை நான் பண்றேன். சொல்றேன். அது என்னன்னா, அம்மனுக்கு 108 குடம் தண்ணி எடுத்து தடைப்படாம ஊத்தணும். அதுக்கப்புறமா பால் குடம் ஏந்தி கோவில 3 முறை சுத்தி வந்து பால் குடத்தோட தீ மிதிக்கணும். பால் குடத்தோட தீ மிதிக்கணுமா? உன் ஏரியா தாண்டி, சந்தோஷமா பூந்து விளையாடு. தீ மிதிச்சு முடிஞ்சோன்னா அந்த பால் குடத்தை அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி விளக்கேத்தி வச்சு காத்திருக்கணும். அந்த விளக்குல நமக்கு வெற்றி கிடைக்குமா இல்லையான்னு தெரியும். எரியற விளக்குல இருந்து எப்படி குருஜி வெற்றி கிடைக்குமா இல்லையான்னு தெரியும்? அபிஷேகம் முடிஞ்சு விளக்கேத்திட்டு காத்துட்டு இருக்கணும்னு சொன்னேன்ல. மஞ்சள் கலர்ல எரிஞ்சிட்டு இருக்கிற அகல் விளக்கு பச்சை கலர்ல எரிஞ்சதுன்னா பரிகாரத்தை ஏத்துக்கிட்டு அம்மன் உனக்கு வெற்றி கொடுக்க போறான்னு அர்த்தம். கிடைக்கும். எங்க இருந்துதான் இந்த மாதிரி பூஜையெல்லாம் யோசிப்பாரு தெரியலையே. இந்த பரிகார பூஜையை மட்டும் நீ நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டா 200% அகிலாண்டேஸ்வரி அம்மா பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவாங்க. வெற்றி உனக்கு தான். வாடி வா, நான் தான் ஜெயிக்க போறேன். குருஜி, என்னம்மா? இந்த பரிகார பூஜைய பார்வதி தான் பண்ணணுமா? ஆண்டிக்காக இந்த தடவை நான் பண்றேனே. ஐயோ, இல்லம்மா, பொதுவா இந்த பூஜைய வீட்டோட மூத்த மருமக தான் பண்ணணும். எப்போதுமே பார்வதி தான் இந்த மாதிரி பூஜை பண்றா. இந்த தடவை நான் பண்றேனே, என்னால முடியும். ஏய், என்ன ஐஸ்வர்யா, என்ன பேசுற நீ? குருஜி தான் சொல்றாருல்ல. அதெல்லாம் ஏதோ பார்வதியே பண்ணட்டும், நீ கொஞ்சம் அமைதியாயிரு. நீ பேசாம இருமா. ஆண்டிக்காக இதை நான் பண்ணுவேன். நீங்க சொல்லுங்க குருஜி. ஐயோ, நான் சொல்றேன். வா வா. அப்படி என்ன பேச போறாங்க? என்ன ஆச்சு ஐஸ்வர்யா உனக்கு? நமக்கு எதுக்கு இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் தேவையப்போ? இது ஒன்னும் ஆபீஸ் விஷயம் கிடையாது. 4 செவத்துக்குள்ள உட்காந்து வேலை செஞ்சு சாதிச்சு காட்டுறதுக்கு. பூஜை வேலையெல்லாம் அவ ஏரியா. அவகிட்ட போட்டி போட்டு நாம ஏன் மூக்க உடைச்சுக்கணும்? வேணா ஐசு, சொன்னா கேளு. என்ன விட அவ ஒன்னும் பெரிய ஆள் இல்ல ஆண்டி. அவ என்னோட ஏரியாக்குள்ள ஜெயிச்சு காட்டினால நான் அவ ஏரியாக்குள்ள ஜெயிச்சு காட்டுறேன். வாங்க.
இது திருந்தாது. ஐசு, இது உனக்கு தேவையில்லாத வேலை. உன்னாலதான் பண்ண முடியாது. பேசாம எங்களை மாதிரி வெளியே நின்று சாமி கும்பிட்டுக்க. நல்லா எடுத்து சொல்லுங்க மாப்பிள்ள. நீ எனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணிருக்க, இப்போ சப்போர்ட் பண்றதுக்கு? சொன்னா கேட்க மாட்டா. யார் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டிக்காக இந்த பரிகார பூஜையை நான் தான் பண்ணுவேன். ஏய் என்னடி? நீங்க சொல்லுங்க குருஜி. பூஜைய இந்த வீட்டோட மூத்த மருமக பண்றதுதான் சிறப்பு. ஆனா 2 மருமகளும் சேர்ந்து பண்றது இன்னும் கூடுதல் சிறப்பு தான். ஐயோ, அதனால 2 பேருமே இந்த பூஜைய சேர்ந்து செய்யுங்க. இந்த குருஜி வேற எது வந்தாலும் பரவாயில்ல. வாடி வா, நான் தான் ஜெயிக்க போறேன். ஆனா நல்லா யோசிச்சுக்கம்மா, சில சமயம் உயிருக்கே ஆபத்தா முடியலாம். ஐயோ, உயிருக்கே ஆபத்தா?